மச்சான் குஞ்சு, அதுக்கு ஓட்ட கிட்ட போட்டு தொலைச்சிடாதீங்க. ஒண்ணுக்கல குழந்தைங்க, அது குழந்தை பிள்ளைங்க தெரியல, ரசிகர்கள் அவங்க, அவர்கள் ரசிகர்கள். அதான் சொல்ற ரசிகர்கள் இந்த நடிகையை பார்த்து ரசிக்கிறது. இவர் அவரை ரசிக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம். அவர் நடிகையை ரசிச்சுட்டு இருக்காரு. குடும்பத்தையே பார்க்காத ஒருவர் நாட்டை எப்படிங்க பாப்பாரு? எப்படி பாப்பாரு? தன்னுடைய மனைவியோட கஷ்டத்தை உணராதவர் அடுத்தவரோட பெண்ணை எப்படிங்க பாப்பாரு? அதனால சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க. யாரு மேலே தவறு கிடையாது. ஆசை எல்லாருக்கும் இருக்கும். யாரு வேணா அரசியல்வாதி ஆகலாம், யாரு வேணா முதல்வர் கனவு காணலாம். ஆனால் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்ம தான் தீர்மானிக்கணும் யார் நம்மளுக்கு தலைவராக வரணும், யார் வந்தா இந்த நாட்டை காப்பாற்றுவான், யார் வந்தா நம்ம வீட்டு நல்லா இருக்கும், யார் வந்தா குடிநீர் இலவசமா கிடைக்கும், தூய காற்று கிடைக்கும், நல்ல சாலை கிடைக்கும், மின்சாரம் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்க. சீமான் வந்தால் கட்டாயமா செய்வார், அனைத்தையும் செய்வார். நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், கிட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், சொத்து சேர்க்க மாட்டோம், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்க மாட்டோம், சின்ன வீடு பெரிய வீடு கட்ட மாட்டோம். நாங்கெல்லாம் மக்களுக்கானவர்கள், மக்களுக்காக வாழக்கூடியவர்கள். அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாம் தமிழர் சீமானை வெல்ல வையுங்கள். அடுத்த முறை நாம் தமிழர் வெற்றி பெற்றவுடன் இங்கே உங்களுக்கு நன்றி வாழ்த்து சொல்கிறேன். பிறந்தது வண்டாரப்பேட்டை தான், புது வண்டாரப்பேட்டை. இங்க எல்லாம் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அடிக்கடி வருவேன். நான் நெருங்கி ஒரு 40 வருஷமா இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்கேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த பொழுது எப்படி குடிசையாக இருந்ததோ, எப்படி கூடமாக இருந்ததோ, எப்படி குப்பை மேலாக இருந்ததோ, அதே போலத்தான் அவர் கருணாநிதி வந்த பிறகு, அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு, இப்போது அவருடைய மகன், மனைவி, பேரன், பேத்தி எல்லாம் ஆட்சி நடத்திருக்கிற திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் இருக்கும் பொழுதும் அதே நிலையில் தான் இருக்கிறது. ஒரு மாற்றம் இல்ல. முழுக்க மக்களுக்கு ஏமாற்றம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன வருவாங்க, பத்தி பத்தியா படிப்பாங்க. உங்களுக்கு மின்சாரம் இலவசம், மாசம் கணக்கெடுப்பு எடுப்போம் கரண்டை, அதனால் காசு குறையும். நாங்க வந்தா மின்சாரத்தை இலவசமா தருவோம், நாங்க வந்தால் குடிநீர் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும், நாங்க வந்தா பட்டா காசே இல்லாம பட்டா பண்ணி தருவோம், வரி குறைப்பு பண்ணுவோம், விலைவாசி குறைப்பு பண்ணுவோம், எல்லாம் சொன்னாங்க. ஓட்ட வாங்கினாங்க போட்டல. உதயசூரன் ஆட்சி அமைச்சிட்டு அம்மா அஞ்சலி பிரோஜனம் கிடையாது. இதுவரைக்கும் விலைவாசி ஏற்றம். சொன்னதையும் செய்வாங்க, சொல்லாதையும் செய்வாங்க. அவர்கள் செய்யறது என்ன தெரியுமா? சந்துக்கு சந்து சாராய கடை, தெருவுக்கு 4 சாராய கடை, இதை மட்டும் திறப்பார்களே ஒழிய மக்களுக்கான அரசியல் திராவிட மாடல் செய்யாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் வாக்கு கேட்டு வந்தால், நீங்கள் வாக்களித்தால் இன்னும் நம்ம நாசமா போறது நிச்சயம். நம்ம போயிட்டோம். நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்குப்பா, நம்ம பொண்ணுங்க இருக்கு, பேர பிள்ளைங்க இருக்கு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம தான் நாசமா போட்டோம். ஏன்னா எங்க அப்பா திமுகவுக்கு போட்டோம், என் அண்ணன் திமுக கட்சி, என் அம்மா திமுக கட்சி. அதனால நாங்கெல்லாம் நாசமா போயிட்டோம். ஆனா நாங்கெல்லாம் நாங்கள் கட்சி. ஆனா சீமான் பின்னால் நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்? இந்த நாடு இருக்கிறது கொஞ்சோண்டு, இருக்கிற இடம் கொஞ்சம். ஆட்டத்தை போட்டாங்க, பாதி சுடுகாடு. மேலா கடற்கரை உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கக்கூடிய சென்னை கடற்கரை இன்னைக்கு சமாதி நகராக இருக்கு. பூரா எம்ஜிஆர் சமாதி, கருணாநிதி சமாதி, ஜெயலலிதா சமாதி, சமாதிகளுக்கான இடமாயிருச்சு. மவுண்ட் ரோடு பக்கம் அப்படியே நடந்து வாங்க, பூரா திமுக மால். தேட்டர் யார்கிட்ட இருக்கு? ஆளுங்கட்சி
கட்சி எதிர்கட்சி. பெரிய பெரிய பில்டிங் யார்கிட்ட இருக்கு? ஆளும் கட்சி எதிர்கட்சி. சாராய கடை யார்கிட்ட இருக்கு? ஆளும் கட்சி எதிர்கட்சி. அண்ணா திமுக திமுக. திமுக சொல்ல நாங்க வந்தா நல்லது செய்வோம், அண்ணா திமுக சொல்ல நாங்க வந்தா நல்லது செய்வோம். ஒன்னையும் கொடுக்க மாட்டாங்க இவங்க. சாராயத்தை ஊத்தி கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, 500 ரூபாய கொடுத்து, மக்கள் ஓட்டுக்காக தெரு தெருவாக நிற்க வைத்து அவமானப்படுத்தி கொண்டிருக்காங்க. நம்ம 500 ரூபாய்க்காக நம்ம தாய்மார்கள், அம்மாக்கள், ஆயாக்கள், வயசானவங்க பூரா அங்க போய் அந்த வண்டியில போய் ஏறி உட்காந்து எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த 500 ரூபாய் கூட வழி இல்லாம தமிழ்நாட்டு மக்களை 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட மாடல் ஆட்சி இப்படி வச்சிருக்குன்னா உலக நாடே காரி தூண துப்புது. ஒண்ணு துப்புது. உள்நாடு இல்ல, வெளிநாட்டு துப்புறான். தமிழ்நாடு எப்படியா இருக்கு? ஒரே சாராயம், நல்ல வியாபாரம். கம்பெனி யாருது? ஆளும் கட்சிது 4, எதிர்கட்சிது 4. யாருகிட்ட இருக்கு? எம்எல்ஏ இருக்கு, எம்பி கிட்ட இருக்கு. ஒரு ரோடு இருக்கா? மக்கள் நடமாட ரோடு இருக்கா? சாலை வசதி செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? இல்லை. தெருவிளக்கு எரியுதா எல்லா இடத்துலயும்? இல்லை. கழிவறை இருக்கா? அதாவது கக்கூஸ் இருக்கா? இல்ல. மக்கள் எங்க இருக்காங்க? குப்பை மேட்ல இருக்காங்க. குடி பெரம்பூர் தொகுதி குப்பை மேடு. உலக புகழ் வாய்ந்த குப்பை மேடு எதுன்னு கேட்டா சென்னை தான். சென்னை தான் உலக புகழ் பெற்ற குப்பை மேடாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்றால் சென்னை. நம்ம சென்னையை சுத்தி கூவம், கூவத்தை சுத்தி குப்பை மேடு. இந்த நாட்டில் நிலவளம் எங்க இருக்கு? விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். விவசாயிய ஒழிச்சிட்டாங்க மோடி. அவர் ஒரு ரூட்டு, இவர் எடப்பாடி ஒரு ரூட்டு, ஸ்டாலின் ஒரு ரூட்டு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களுக்கான அரசியல் செய்யவில்லை. மக்களுக்கான அரசியல் செய்யாம அவர்களுக்கான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்கணும். எப்ப நம்ம வீட்டு பீரோ ஒருத்தோம்னா 100 ரூபாய் இல்லப்பா, காலியா இருக்கு. ஆனா ஸ்டாலின் வீட்டுல வெள்ளி பீரோ இருக்கு. வெள்ளி பீரோ தங்க சாரி போட்டு திறக்கிறாங்களாம். எப்படி? யாரு விட்டு பணம்? யாரு விட்டு பணம்? யாரு அப்பா விட்டு பணம்? நம்ம வீட்டு பணம், நம்மளோட உழைப்பு, நம்ம வாங்குற வரி எல்லாத்தையும் நம்ம சுரண்டி 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 அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு ஏன் அடிக்கடி போறாங்க? பணத்தை எல்லாம் கூட சேமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நேரத்துல ராஜபக்ஷ மாதிரி நம்ம ஓடிட்டா எங்கேயாச்சும் ஒரு நாட்டுல போய் தங்கணும், அப்ப காசு வேணும்ல, சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு புரியல. புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க மக்களே. இன்னும் நாம அழியக்கூடாது, வாழணும், வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் நிக்கிறார். இவர் 3 டிகிரி, ஒரு ஆராய்ச்சியாளராக ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இளைஞர், படித்தவர். நாம் தமிழர் கட்சியில 234 வேட்பாளர்கள், 117 பெண்கள், 117 ஆண்களை சரிசமமாக நிறுத்திய இந்த உலகிலேயே ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. போய் பாருங்க, பிரேமலதாமா 3 சீட்டுக்கு துண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. 3 சீட்டுக்காகவே மல்லுகடி நிக்குது. திருமாவளவன் ரொம்ப முட்டி போட்டுக்கிட்டு இருக்க சீட்டுக்கு. நாங்க அப்படி இல்ல, கூட்டணி கிடையாது, தனித்து நிப்போம், தனியாகத்தான் நிப்போம். அப்படி புலி வேட்டைக்கு வர மாதிரி நிப்போம். நம்பணும் நீங்க. நாங்க கொள்ளையடிக்க வரல, திருடத்துக்கு வரல, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். அதனால விவசாய சின்னத்துக்கு ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிங்க. நாடு நல்லா இருக்கணுமா இல்லையா? இன்னமும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல இன்னும் ஒரு 3 சமாதி கட்டிடுவாங்க. பூரா பண்ணாங்கன்னா மெரினா சமாதி, மெரினா சமாதி. மெரினா கடற்கரை வராது, ரோடு இல்லப்பா, ரோட்டா போடுறா. இந்த பெரம்பூர் எப்படி இருக்கு? இந்த பகுதியில உள்ள வரோம், உள்ள நுழைய முடியல. அவ்வளவு டிராபிக் பாருங்க, எதிர்க்க எவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்காங்க. திருவிக்கா நகர்ல சரியான சாலை வசதி கிடையாது. இந்த திருவிக்கா நகர்ல குடிநீர் கிடையாது, நல்ல தூய குடிநீர் கிடையாது. நிறைய பேர் இன்னும் குடிசையில தான் வாழ்றாங்க.
தொட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு வருவாங்க அவங்க. ஆனா உங்களை ஓட்டை கேட்கறதுக்கு, உங்களை கோஷம் போடுறதுக்கு இந்த குடிசைவாசி மக்களும் இந்த குடிசைவாழ் மக்கள் எல்லாரும் வர்றோம். ஓட்டு கேட்கறதுக்கு வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், எதிர்கட்சியா ஒளிக ஒளிகன்னு சொல்லணும். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா சொல்லுவீங்க, நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கள் எஸ்சி, நீங்க உங்க சமுதாயத்துக்கு எந்த விலக்காடு தர முடியாது அப்படின்னு ஒதுக்கி வைப்பீங்க. இங்க மக்கள் வந்து ஏழை ஏழையாத்தான் இருக்கான். படிக்காதவங்கள படிக்க முடியல. பள்ளிக்கூடம் யாத்திரா இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. காலேஜ் யாத்திரை இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. மருத்துவ கல்லூரி யாத்திரை இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. ஆசிரியர் கல்லூரி யாத்திரை இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. எல்லாத்தையும் வளைச்சி போட்டுட்டு இந்த கூவத்தையும் குப்பையையும் மக்கள்கிட்ட குடுக்கறிய, நீங்க நல்லா இருப்பீங்களா? எங்க வீட்ட காசு, எங்க வீட்ட பணம், எங்க நிலம், இத சுரண்டி 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 கொளுத்து நீங்க தனி விமானம், தனி கார் ரேஸ் வைப்பீங்க. மேல பிளைட் பறக்க விட்டு பாப்பீங்க. 4 பேர் சத்தா கண்டுக்க மாட்டீங்க. 10,000க்கு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் வந்து, அவர் வந்து பிஜேபி. அம்மா சொன்னாங்க, லேடியா இந்த மோடியா என்று கேட்டாங்க புரட்சி அம்மா. புரட்சி தலைவர் ஜெயலலிதா கேட்டாங்க. ஆனா அதே புரட்சி தலைவர் காலில் விழுந்து முதல்வர் சீட்டு வாங்கின எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போய் அந்த மோடி கூட துண்டுக்குள்ள கைய விட்டு பங்கு போடுறாரு. துண்டுக்குள்ள கைய போட்டு பங்கு போடுறாரு. அப்பா இங்க அரசியல் எங்க இருக்குங்க? அரசியல் மக்களுக்கான அரசியல் இல்ல. இவரு இந்த பக்கம், அவரு விஜயகாந்த் மாமனிதர், அவரு வீரன், அவரு பேச நாக்க துருத்தி துருத்தி பேசினாரு. அவரை அடிச்சதே திமுக. இந்த அம்மா போய் திமுக கிட்ட போய் உட்காந்துருக்கு 9 சீட்டு. அவர் 9 தரமாட்டா 8 தான் தருவேங்கிறாங்க. இல்ல 10 கொடுங்கங்குது. அதுல வந்து என் பிள்ளைக்கு 1, எனக்கு 1, என் தம்பிக்கு 1, 3. இதுல வந்து 5,000 சீட்டு வித்துருக்காங்களாம் காசுக்கு. ஃபார்ம் எல்லாம் வித்துட்டாங்க. அந்த சீட்டுல பிம்பிலிக்கு பிலாப்பின்டாரு ஸ்டாலின். இப்ப என்ன ஆச்சுன்னா 5 சீட்டை வாங்கிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு அந்தமா ஓரமா உட்காந்துருவாங்க. திருமாவளவன் ஒரு பக்கம், அவரு பெரிய வீரன், அவர் நெஞ்சு அப்படி விரிச்சாருன்னா அனுமான் மாதிரி உள்ள காட்டுவார். அப்படியே அவர் மகா வீரன். அவர் ரோட்ல எல்லாம் அடிப்பாரு, மடிக்கப்பட்டு அடிப்பாங்க. அவர்கிட்ட இருக்க வழக்கறிஞர் எல்லாம் அடிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. மாவீரர்களுக்கு எங்க சீட்டு இல்லையா? மாவீரர்கள் திமுகவை அப்படி அணைச்சு அரவணைச்சு கட்டி காக்கக்கூடிய திருமாவளவனுக்கு சீட்டு இல்ல. உட்கார்ந்திருக்காரு எண்ணிக்கை பேசிட்டு. ஆனால் எங்கள் நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் அவர்கள் யாருடனும் கூட்டணி கிடையாது, ஒரு கூட்டணி கிடையாது. மக்களோடும் எங்களுக்கும் தான் கூட்டணி, நாங்களும் மக்கள் தான் கூட்டணி என்று சொல்லி 117 ஆண்கள் 117 பெண்கள் சரிசமமான வேட்பாளரை போட்டு இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் ஏசி போட்டு டாடா ஏசில வர்றவங்க எல்லாம் முதலமைச்சரானா உங்களை பார்க்க மாட்டாங்க. தரையில நடந்து ஓட்டை கேட்டா அவங்களுக்கு வாக்கு போடுங்க. அவங்கதான் உங்களுக்கு கஷ்டம் புரியும், உங்களோட கஷ்டம், உங்களோட வறுமை புரியும், உங்களோட ஏழ்மை புரியும். உங்க பிள்ளைங்க எப்படி படிக்கணும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவோம். அண்ணா சொல்றாரு இலவச குடிநீர் கட்டாயமா தருவாருங்க. கட்டாயம் ஏன் முடியாது? வெளிநாடுகள்ல போய் பார்க்க சொல்லுங்க. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கான். வயசாயிட்டவங்க இலவச வீடு, இலவச மின்சாரம், மாசம் ஊக்கத்தொகை எதுவும் கொடுத்தெல்லாம் வைக்கல. அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குது. ஏன்? அவன் நல்ல அரசன், அவன் நல்ல ஆட்சி செய்யறான், நல்ல ஆட்டாள படுக்கு பிறந்தவன், அவன் படிச்சவன், அறிவாளி, அந்த நாட்டுல முதல்வரா இருக்கிறதுனால மக்களை பாக்குறான். நம்ம நாட்டுல அப்படியா? பேப்பரை பார்த்து படிக்கிறவங்க, கூட்டி கூட்டி படிக்கிறவங்க, இந்த கண்ணாடியிலே டிஜிட்டல் இருக்குது, அப்படி கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க. பேசும்போது பாருங்களேன் அசையாம பார்ப்பாங்க. ஏன்னா அந்த எழுத்த பாக்குறாங்க. அது அந்த வகையில ஓ தப்பா போச்சு, இல்ல என்ன இது என்ன அது என்ன, இதை வந்து பார்த்து படிக்கிறாங்க. அப்ப எப்படி சிந்திப்பாங்க? மக்களை பத்தி என்ன தெரியும்? ரோட் ஷோ பண்ணுவாங்க. மக்களை ஒரு நாளாவது இறங்கி வந்து அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, அப்படியா நான் தீர்த்து வைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு முதலமைச்சர் இந்த 50 ஆண்டு காலமா சொல்லிருக்காங்களா? நம்ம தான் சொல்றோம் ஐயா அம்மான்னு கத்துறோம். எப்படி கத்துறோம்? பிச்சை எடுக்கிற மாதிரி கத்துறோம். ஐயா அவர் இருப்பாரு, மேல இருப்பாரு, நம்மளாம் கீழே இருப்போம். அவர் 5,000 கோடி வாங்குறவரு, நம்ம 500 ரூபாய்க்கு கொடி
நிப்போம். இன்னமும் கீழே தான் இருக்கிறோம். எல்லாம் நிலைய மாத்துங்க. நீங்க எல்லாம் விட்டுருங்க. இளைஞர்கள் படிச்சவர்கள் அந்த நிலைய மாத்துங்க. இளைஞர்கள் நிலைய மாத்துங்க. இன்னமும் அவமானப்படாதீர்கள். எங்களுக்கெல்லாம் ரத்தம் அப்படியே கொதிக்குதுங்க. பிள்ளைங்க இளைஞர்கள் அங்க போய் கொடி பிடிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க. இவங்க யார படிக்க வச்சாங்க? அவங்க பிள்ளையோ படிக்க வைக்கல. அவங்க பிள்ளையோ அவங்க படிக்க வைக்கல. அவங்க பொண்ணுங்களை படிக்க வைக்கல. இவங்க வந்து எப்படி யார படிக்க வைப்பாங்க? குட்டிக்க வைப்பாங்க. குட்டிக்க வைப்பாங்க. காலையில கோட்டு, சாயந்தரம் கோட்டு, 500 ரூபாய் காசை கொடுத்து கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தோம். அவங்களை கூட்டு போய் வேலைக்கு போக தூங்கிரு. அப்படியே தூங்கிரு. உன் பேண்ட் கட்டினா வந்து ஜிப்பெல்லாம் போடணும். நீ வந்து லுங்கி கட்டிக்கோ, வேட்டி கட்டிக்க. 4 முறை வேட்டி அப்படியே கட்டாத அவங்க போட்டுக்கிட்டு படுத்துக்கோ பிளேட்பாரத்துலன்னு தமிழ்நாட்டு மக்களை பிளேட்பாரத்துல படுக்க வைத்ததுதான் இந்த இரு திராவிட கட்சிகளும். இதை ஒழிக்கணுமா இல்லையா? இதை ஒழிக்கணுமா இல்லையா? சிந்திங்க, சிந்திங்க, சிந்திங்க. சிந்திச்சு பாருங்க. எது நல்லது எது கெட்டது. போய் 10 ரூபாய்க்கு ஒரு காய்கறி வாங்குறீங்க. கத்திரிக்காய் வாங்கும் போது அந்த கத்திரிக்காய் திருப்பி திருப்பி பாக்குறீங்க. நல்லா இருக்கா, பூச்சியா இருக்கா, கருப்பா இருக்கா, புதுசா பழசா, குழம்பு வச்சா டேஸ்டா இருக்குமான்னு பாக்குறோம்ல. பாக்குறோம்ல. ஒரு முருங்கைக்கு 5 ரூபாய்க்கான முறுக்கி முறுக்கி பாக்குறீங்கல்ல, எலசா முத்தி போனதான்னு. ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, இந்த நாட்டை அவங்கள்ட்ட கொடுக்கிறோம். அவர் தலைவர் படிச்சவரா, பண்புள்ளவரா, அறிவாளியா, இவரால செய்ய முடியுமா? இரக்க மனசா, கல் நெஞ்சா, கொடூரனா, குணசாலியான்னு பாக்கணுமா இல்லையா? ஒண்ணும் பாக்குறது இல்ல. 500 ரூபாய் கொடுத்தோன்னா ஓடி போய் ஓட்ட போட்டு ஒடியாந்து படுத்துக்கிறது. 5 வருஷம் ஆட்டையை போட்டுறாங்க நாட்டை. அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? சொத்துங்க. அவங்க மாளிகை கட்டி இருக்கான், கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கான். வீட்டுல 20 கார் நிக்குது. அவன் வீட்டுல பாத்ரூம்ல கூட ஏசி, கிச்சன்ல ஏசி, கார் பார்க்க ஏசியா. கார் கருப்பாயிடுமா, அதுக்காக ஏசி. நம்ம குடிசை மாதிரி கட்டி கொடுத்து 10க்கு 10 இடத்த கொடுத்து நம்மளெல்லாம் புறா உள்ள வாழ வச்சது இந்த கட்சிகள் தான். இந்த கட்சியை ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிச்சு கட்டுங்க. தயவு செய்து ஒழிச்சு கட்டுங்க. தயவு செய்து உங்கள் தொகுதி வேட்பாளர் எங்கள் தம்பி ஜெகதீஷ் சங்கர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து இந்த பகுதி ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என்ற பெருமையை தேடிக்கொள்ளுங்கள். தயவு செய்து கைகுப்பு கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த பகுதி மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. தயவு செய்து மாற்றுங்கள், அரசியலை மாற்றுங்கள். படித்த இளைஞரை நாம் தமிழர் இளைஞருக்கு வாக்களிச்சு அக்கா எல்லாம் ஓட்டு போடுங்க. உங்க பகுதி மாறும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி போய் அந்த உதயசன் ரெட்டையிலையும் போட்டு உங்களுக்கு சுடுகாட்டுல போட்டுருவாங்க. அதனால தயவு செய்து வாக்களியுங்கள். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர்.